இது டிஜிட்டல் அன்னையோட மர்ம கதை. ஒரு நவீன நகரத்துல அகல்யா அப்புறம் முகிலான்னு 2 சகோதரிங்க வாழ்ந்து வந்தாங்க. அகல்யா ரொம்பவும் சுறுசுறுப்பானவ, எப்பொழுதும் மற்றவங்களுக்கு உதவுற குணம் கொண்டவ. ஆனா முகிலாவோ எப்பொழுதும் தொலைபேசியை வச்சுட்டு அதுலயே மூழ்கி இருப்பா. அதீத சோம்பேறி. இவங்களோட அம்மாவோ முகிலா மேல அதிக பாசம் காட்டியும் அகிலாவை வீட்டு வேலைக்காரி மாதிரியும் நடத்துவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஒரு மாற்றாந்தாய். அப்பதான் அகல்யா ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்துல பார்ட் டைம் வேலை செய்து கொண்டிருந்தா. தன்னோட பழைய மடிக்கணினியில கடினமாக உழைப்பா. அப்போ ஒரு நாள் அவ தற்செயலா ஒரு மர்மமான லிங்கை கிளிக் செஞ்சுட்டா. மின்னல் வேகத்துல அந்த லிங்க் ஒரு மாய உலகத்துக்கு அவளை கூட்டிட்டு போயிருச்சு. அந்த மாய உலகத்துல ஒரு பெரிய சுவர் இருந்துச்சு. தகவல்கள் அழிந்து போற நிலைமையில யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. அகல்யா தன்னோட அறிவை பயன்படுத்தி சிதைந்து போன கோப்பைகளை மீட்டி எடுத்தாள். அப்போ அவ முன்னாடி ஒரு ரோபோவும் தோன்றி, என் பேட்டரி தீர்ந்து விட்டது, செடிகளுக்கு நீர் ஊற்ற என்னால் முடியவில்லை அப்படின்னு கெஞ்சிச்சான். அகல்யா கொஞ்சம் கூட சோர்வடையாம எல்லா ரோபோக்களுக்கும் சார்ஜ் போட்டு செடிகளுக்கு தண்ணி ஊத்தவும் உதவி செஞ்சா. இறுதியில அவள் ஒரு டிஜிட்டல் அன்னையவும் சந்திக்கிறா. அகல்யாவோட இந்த அர்ப்பணிப்பை கண்ட அன்னை அவளுக்கு ஒரு வரத்தை கொடுக்கறாங்க. அகல்யா மீண்டும் நிஜ உலகிற்கு வரும்போது அவள் செய்த ஒவ்வொரு நல்ல செயலும் கைமாறாக அவளது வங்கி கணக்கில் பணமழையாகவும் அவளோட பழைய மடிக்கணினியும் விலை மதிப்பு இல்லாத வைர கணினியாக மாறுது. இத பார்த்த முகிலா தானும் இந்த மாய உலகுக்கு போய் தங்கம் தேடணும்னு யோசிச்சு அதே லிங்கை கிளிக் பண்றா. ஆனா அங்கிருந்த சுவரு உதவி கேட்கும் போது, எனக்கு டைம் இல்லை, நான் ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டா. அப்புறம் அங்க உள்ள ரோபோக்கள் எல்லாம் உதைத்து தள்ளி விட்டு டிஜிட்டல் அன்னை முன் போய் நிக்கிறா. அவளோட பேராசையை புரிஞ்சுக்கிட்ட அன்னை அவளுக்கு பரிசா வைரங்களை கொடுக்காம மாறா முகிலாவோட நிஜ உலகிற்கு அவள் வரும்போது அலைபேசி எப்பவும் இயங்காத ஒரு பிளாக் லிஸ்டட் கருவியாக மாறிடுது. மேலும் அவளோட கைகள் எப்பொழுதும் எதையோ செய்ய முடியாதபடி பிசுபிசுப்பான ஒரு கருப்பு மையால் கரைப்படுகிறது. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? உழைப்புக்கும் நேர்மைக்கும் டிஜிட்டல் உலகிலும் சரி நிஜ உலகிலும் சரி எப்பொழுதும் தனி மரியாதை உண்டு. சோம்பேறித்தனம் எப்பொழுதும் நஷ்டத்தையே தரும். அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கதைங்க கேட்கலாம். பாய்.